41வது ശ്ലോകത്തിലെ ഫസ്റ്റ് ലൈൻ പുത്രൻ കിട്ട അമ്മയാന് மகாராணி சொல்லி புலம்புறதும், ரெண்டாவது லைன் என்ன நடந்தது அதுக்கப்புறம் அப்படிங்கிறத சூதன் வர்ணிக்கிறதுமாக்கும். மித்ராணி தேகதான்யாசம் ஸ்வமேகஸ்து த்வம் ஏகஹா து குதஹா ஸ்திதஹா. மித்ராணி தேகதான்யாசம் ஸ்வமேகஸ்து குதஸ்திதா. உன்னோட நண்பர்கள் எல்லாம் இந்த வனத்திலிருந்து விளையாடி முடிச்சு அவாவாளோட இடத்துக்கு போயாச்சே, நீ மட்டும் என்ன இங்க தன்னந்தனியா இருக்க, எந்திருந்து வா நமக்கும் போறோம். அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சூதன் சொல்றார். அதனால சூத உவாச்ச ஏவம் உக்த்வா புனஹா தன்வி கருணம் பிரருரோதஹ. ஏவம் உக்த்வா புனஸ்தன்வி கருணம் பிரருரோதஹ. இப்படி சொல்லிட்டு அவள் ദയനീയമായിട്ട് മറുപടിയും അഴുതാ പുത്രനെ പത്ത് കെട്ടിപ്പിടിച്ചിട്ട്. 42வது ശ്ലോകം. ഹാ ശിശോ ബാലാ ഹാ വത്സ രോഹിത ആക്യ കുമാരകഃ. ഹേ പുത്ര പ്രതിശബ്ദം മേ കസ്മാത് ത്വം ന പ്രയച്ഛസി. ഹാ ശിശോ ബാലഃ വത്സ രോഹിതാക്യ കുമാരകഃ. हे पुत्रा प्रतिशब्दम मे कस्मात् त्वं न प्रयच्छसि. हे कुழந்தே, பாலா, ரோஹிதாஸ்வா, குமாரா, புத்ரா, நீ என்னத்தினாலியாக்கும் என்கிட்ட ஒன்றும் பேசாம இப்படி கிடக்கிறாய் ஸ்டாச்சு மாதிரி. 43வது ஸ்லோகம். தவ அஹம் ஜனனி தவாஹம் ஜனனி வல்சா கிம் ந ஜானாசி பஷ்யமாம். ദേശത്യാഗാത് രാജ്യനാശാത് പുത്രഭർത്ര സ്വവിക്രയാത്. புத்ரா, இது உன்னோட அம்மையாக்கும் இங்க வந்திருக்கேன், கண்ணை திறந்து பாரு, என்ன புரியலையா? நான் அம்மையாக்கும்னு உனக்கு மனசுல தெரியலையா? நாடு விட்டு ஓடி வந்திருக்கோம், ராஜ்யத்தை விட்டு ஓடி வந்திருக்கோம். ராஜ்யம் போயிட்டும் கணவர் என்ன விட்டு போயிட்டும் புத்ரா, நான் உங்க கூடையாக்குமே வாழ்ந்துட்டு இருக்கேன். 44வது ശ്ലോകം. യത് ദാസീത്വാത് ച ജീവാമി യദ്ദാസീത്വാത് ച ജീവാമി ത്വാം ദൃഷ്ട്വാ പുത്ര കേവലം തേ ജന്മസമയേ വിപ്രൈരാദിഷ്ടം യത്വനാഗതം. തേ ജന്മസമയേ விப்ரைஹி ஆதிஷ்டம் யது து அநாகதம். உனக்காக ஆக்குமே நான் இந்த பிராமணன் கிட்ட வேலைக்காரி ஆயிட்டு வாழறேன், உன்னை பார்த்துட்டாக்கும், உன்னை கண்ணு முன்னால பார்த்துட்டு வாழலாம் அப்படின்னாக்கும் உன்னையும் கூட கூட்டிட்டு வந்தேன். ராஜ்யத்தை விட்டு வந்தோம், கணவரை விட்டு வந்துட்டேன், ஆனா உன்னை நான் கூட கூட்டிட்டேன். உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது குழந்தை. நீ பிறந்த டைமில் இந்த பிராமணாலெல்லாம் அப்படியாக்கும் இப்படியாக்கும் ஓஹோன்னு எல்லாம் புகழ்ந்தாளே, அதெல்லாம் இப்போ சும்மாவாயிடுத்தே, நீ உயிரோடையே இல்லையே. 45வது ஸ்லோகம். தீர்காயு பிருத்வீராஜः புத்ரபௌத்ர சமன்விதः शौर्य दानरदिः सत्वो गुरुदेव द्विजार्चकः. दीर्घ आयुः पृथ्वीराजः पुत्रपौत्र समन्वितः शौर्य दानरदिः सत्वः गुरुदेव द्विज अर्चकः. இப்படிலாம் சொல்லியாக்குமே புகழ்ந்தா பிராமணாலெல்லாம். दीर्घायु पृथ्वीराजा पुत्रपौत्र समन्विता शौर्यधानरदि सत्वो गुरुदेव द्विजार्चका. தீர்காயுஸ் இருக்கிறவனாக்கும் உங்களோட புத்திரன், சக்கரவர்த்தி ஆவன், புத்திர பௌத்திரர்கள் எல்லாம் இருக்கிறவன் ஆவன்.
சூரனாவன், தானசீலனாவன், ஆத்ம விசேஷங்களெல்லாம் இருக்கிறவன் அவன், ஆத்ம வைசிஷ்டியம் உள்ளவன். அப்படின்னா பிரம்மஜானி அவன். குருவேயும் தேவர்களையும் பிராமணாலையும் எல்லாம் பூஜிக்கிறவன் அவன் இந்த புத்திரன் அப்படின்னு எல்லாம் பிராமணாள் எல்லாம் சொன்னாலே அதெல்லாம் சும்மா ஆயிடுத்தே, நீ இறந்தே போயிட்டியே. 46வது ஸ்லோகம். மாதா பித்ரோஸ்து பிரியகிருத சத்யவாதி ஜிதேந்திரியா இத்யாதி சகலம் ஜாதமசத்யமதுனா சுதா. மாதாபிதாக்களுக்கு பிரியத்தை செய்யறவனும், உண்மையை பேசி உள்ளபடி நடக்கிறவனும், இந்திரியங்களை ஜெயிச்சவனுமாக்கும் என்னோட புத்திரன் ஆக்குமே அவா சொன்னா. அவா சொன்னதெல்லாம் இப்போ பொய்யாயி திருந்துடுத்தே, நீ உயிரோடையே இல்லையே. 47வது ஸ்லோகம். சக்ர மல்ஸ்யா வா ஆதபத்ர ஸ்ரீவல்ச ஸ்வஸ்திக துவஜாஹ தவ பாணிதலே புத்திர கலசஹ சாமரம் ததா. அவ இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொன்னா கேளேன். சக்ர மல்ஸ்யாவாதபத்ர ஸ்ரீவல்ச ஸ்வஸ்திக துவஜாஹ தவ பாணிதலே புத்ரா கலசாமரம் ததா. புத்ரா, உன்னோடு உள்ளங்கையில சக்கரம், மல்சியம், கொடை, ஸ்ரீவல்சம், சொஸ்திகம், துவஜம், கலசம், சாமரம் இப்படி எல்லாம் இருக்கிற பகவானோட அடையாளங்கள் இருக்கு. நீ பகவானோட அவதாரமாக்கும் நே சொன்னா அவ எல்லாம் பொய்யா போச்சு போ. 48வது ஸ்லோகம். லட்சணானி ததா அந்யானி லட்சணானி ததான்யானி त्वद् हस्ते त्वद्हस्ते यानि सन्ति च लक्षणानि तदान्यानि त्वद्हस्ते यानि सन्ति च तानि सर्वाणि मोगानि संजातानि अधुना सुधा. तानि सर्वाणि मोगानि சம்ஜாதான்யதுனா சுதா. அதே மாதிரி உன்னோட உள்ளங்கையில வேற என்னெல்லாமோ மங்களகரமான சின்னங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவ சொன்னாலே இப்போ அதெல்லாம் வேஸ்ட்டு. இப்போ நீ உயிரோடையே இல்லையே, இனி உன்னோட உள்ளங்கையில என்ன சின்னங்கள் இருந்தாதான் என்ன, அதனால என்ன பிரயோஜனம். 49வது ஸ்லோகம். हाराजन् पृथिवीनाथा क्वदे राज्यं क्व मन्त्रिणा क्वदे सिंहासनं छत्रं क्वदे गड्ग क्व तद्धनं. हे राजावे, हा राजा पृथ्वीनाथा क्व ते राज्यं क्व मन्त्रिणः क्व ते सिंहासनं छत्रं क्व ते गड्गा क्व तद धनम. கஷ்டம் மகாராஜாவே, உங்களோட ராஜ்யமும் மந்திரிகளும் சிம்ஹாசனமும் கொடையும் யுத்தத்துக்கான ஆயுதங்களும் தனமும் எல்லாம் இப்ப எங்கதான் போச்சு, புத்திரனே போயிட்டானே. 50வது ஸ்லோகம். क्व सा अयोध्या क्व हर्म्याणि क्व गज अश्व रथ प्रजाः सर्वं एतद् तदा पुत्र मां त्यक्त्वा क्व गतः असि रे. क्व सायोध्या क्व हर्म्याणि क्व गजाश्वरथ प्रजाः सर्वमेतत् तदा पुत्र मां त्यक्त्वा क्व गतोऽसि रे. அந்த அயோத்தியா நகரமும் மணிமாளிகைகளும் ஆனைகளும் குதிரைகளும் ரதங்களும் பிரஜைகளும் எல்லாம் எங்க போச்சு ராஜாவே? புத்ரா, நீயும் என்ன விட்டு எங்கதான் போயிட்டியோ? 51வது ஸ்லோகம். ஹா காந்தா ஹா மிருபா ஆகச்சா
പശ്യ ഇമം സ്വസുതം പ്രിയം ഹാ കാന്ത ഹാ നൃഭാഗച്ഛ പശ്യേമം സ്വസുതം പ്രിയം യേന തേ രിംകതാ വച്ഛ കുങ്കുമേനാവലേപിതോ. ഹാ പ്രിയமான என்னோட கனவா ஓடி வாங்கோ, வந்து நம்மளோட பாசமா இருக்கிற நம்மளோட புத்திரனை ஒன்று பாருங்கோ. இந்த குழந்தையாக்குமே உங்களோடு குங்குமம் இட்டு மாறில படுத்துண்டு விளையாடினது. 52வது ஸ்லோகம். ஸ்வசரீர ரஜஹா பங்கைஹி ஸ்வசரீர ரஜ பங்கைர் விஷாலம் மலினீகிருதம் येन ते बालभावेन मृगनाभिर्विलेबिदा. स्वशरीररजभङ्गैर्विशालं मलिनीकृतं येन ते बालभावेन मृगनाभिर्विलेबिदा. உங்களோடு குங்குமம் இட்டுருக்கிற சந்தனம் இட்டுருக்கிற நெஞ்சு மேலே ஏறி படுத்துண்டு குழந்தையோடு பூமேனியில இருக்கிற பொடியும் செளியுமால உங்களோடு அந்த நெஞ்ச அழுக்கு பண்ணுமே. இந்த குழந்தை தானே அது. இந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும்போ இந்த குழந்தையல்லவா கஸ்தூரி திலகமெல்லாம் நெற்றியில வச்சுண்டு அழகாயிருந்தது. அதே மாதிரி உங்களோடு நெத்தியில இருக்கிற அந்த கஸ்தூரி குறி இருக்கே, அந்த கஸ்தூரி திலகத்தை. 53வது ஸ்லோகம். பிரம்ஷிதஹ பாலத்திலகஹ தவ அங்கஸ்தேன பூபதே யஸ்ய வக்ரம் முதாலிப்தம் ஸ்நேஹாத் வை சும்பிதம் மயா. பிரம்ஷிதோ பாலதிலகஸ்தவாங்கஸ்தேன பூபதே யஸ்ய வக்ரம் முதாலிப்தம் ஸ்நேஹாத்வை சும்பிதம் மயா. உங்களோட நெத்தியில இருக்கிற அந்த கஸ்தூரி திலகம் அத மடியில ஏறி உக்காந்துட்டு தொடச்சு தொடச்சு களையுமே இந்த குழந்தை பாசத்தால. அன்னைக்கு எத்தனை முத்தமாக்கும் இந்த குழந்தைக்கு கொடுத்துருக்கேள், அந்த குழந்தை எத்தனை முத்தமாக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்படி இருக்கிற குழந்தை இப்போ சரீரம் ஃபுல்லா அழுக்காய் இதா மரக்குச்சி மாதிரி விழுந்து கிடக்கு. 54வது ஸ்லோகம். தத்முகம் மட்சிகாலிப்தம் பஷ்யே கீடைஹி விதூஷிதம். தன்முகம் மட்சிகாலிப்தம் பஷ்யே கீடைர்விதூஷிதம் ஹா ராஜன் பஷ்யதம் புத்திரம் புவிஸ்தம் ரங்கவன் மிருதம். ரங்கவது மிருதம். அந்த முகம்தானே இப்போ ஈக்களெல்லாம் சூழ்ந்து நின்று புழுவெல்லாம் கடிச்சு எனக்கு இப்ப காண வேண்டி வந்தது. சரீரத்துல ஜீவன் போனோன இந்த குழந்தையோடு சரீரத்தை ஈக்களும் புழுக்களும் எல்லாம் கடிக்கிறதே. ஹா ராஜாவே ஓடி வாங்கோம், குழந்தைய பாருங்கோ. விறகு குச்சி மாதிரி கீழே மண்ணுல விழுந்து கிடக்கானே, எனக்கு சங்கடம் தாங்க முடியலையே. ஆரோரும் பக்கத்துல இல்லையே, தன்னந்தனியா ஜீவன் இல்லாத இந்த குழந்தைய வச்சுண்டு நான் தவிக்கிறேனே. ஓடி வாங்கோம் ராஜாவே, புத்திரனை பாருங்கோம். 55வது ஸ்லோகம். ஹா தேவா கிம் மயா கிருத்யம் கிருதம் பூர்வ பவாந்தரே தஸ்ய கர்மபலஸ்ய இஹ ந பாரம் உபலட்சயே. தஸ்ய கர்மபலஸ்யேஹ ந பாரம் உபலட்சயே. தெய்வமே, நான் என்ன பாபமாக்கும் முஜ்ஜன்மத்துல செஞ்சேன், இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி ஒரு துரிதம் வரதுக்கான எந்த பாபமும் நான் செய்யலையே. முஜ்ஜன்மத்துல நான் என்ன பாபம் செஞ்சேன், அந்த பாபத்தோடு ஒரு ஃபுல் ஸ்டாப் வரத்துக்கு இனியும் ஆகலையா? பகவானே,
நான் இப்படி தவிக்கிறேனே, எனக்கு இந்த துக்கத்துல முழுகி கிடக்கிறதுக்கு முடியலையே, இந்த பாபத்தோடு மறுகரை காணறதுக்கு எனக்கு சாதிக்கலையே. 56வது ஸ்லோகம். हा पुत्रा हा शिशो वल्सा हा कुमारका सुंदरा एवं तस्या विलापं ते श्रुत्वा नगरपालकाः. हा குழந்தே, சின்னஞ்சிறு சிசுவே, குழந்தே, குமாரா, சுந்தரா, இப்படி எல்லாம் இருக்கிற அழுகை குரல் கேட்டுட்டு அந்த நகரத்துல இருக்கிற நகர பாலகர்கள் என்ன பண்ணினா அப்படிங்கறத இங்க சொல்லப்படுறது. 57வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். இவளோட அழுக சத்தம் கேட்டுட்டு அந்த நகரத்தை பரிபாலனம் செய்யற பாலகர்கள் என்ன பண்ணினா அப்படின்னு சொல்லப்படுறது. 2வது லைன். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இப்படி பேசினா. ஜாகிருதாக தொரிதாக தஸ்யாக பார்ஷ்வம் ஈயுஹு சுவிஸ்மிதாக. ஜாகிருதாஸ்தொரிதாஸ்தஸ்யா பார்ஷ்வமீயு சுவிஸ்மிதாக. അർദ്ധരാത്രി നേരമാക്കുമേ. അപ്പൊ ആരോ അഴറ ശബ്ദം കേട്ടിട്ട് നഗരപാലകர்களெல்லாம் മുഴിച്ചുണ്ടാ. അവ മുഴിച്ച് എന്തിരുന്ന് ഉടനടിയാ അവകിட்ட ഓടിയിട്ട് വന്നാ. അവളെ பார்த்து அவளெல்லாம் ஆச்சரியமடைஞ்சா. എന്നിട്ട് இங்க ஜனாஊஜுஹு அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது அங்க ஓடி வந்த நகரபாலகர்கள், செக்யூரிட்டிகள் இப்படி அந்த ராணிகிட்ட சொன்னா. காத்வம் பாலஹா ச கஸ்ய அயம் பதிஹி தே குத்ர திஷ்டதி. காத்வம் பாலஸ்ச கஸ்யாயம் பதிஸ்தே குத்ர திஷ்டதி. அழுது புலம்புற நீ யாராக்கும், இந்த குழந்தை யாராக்கும், இவன் ആരോട് പുത്രനാക്കും, ഉന്നോട് കണവർ എങ്കെ. ഒറ്റ മുച്ചിലേക്കും കേൾവി കേട്ടത്. 58வது ശ്ലോകം. ഏകഹ ഏവ ഏകൈവ നിർഭയാ രാത്രൗ കസ്മാത് ത്വം ഇഹ രോദിഷി. ഏകൈവ നിർഭയാ രാത്രൗ കസ്മാത് ത്വം ഇഹ രോദിഷി. ഏവം உக்தாக. அத சா சா அப்படிங்கிறது இங்க அவள், அந்த குழந்தையோட அம்மை. தன்வி அந்த மனுஷ்ய ஸ்திரீ. ந கிஞ்சித் வாக்கியம் அப்ரவீத். ஏவ முக்தாத சா தன்வி ந கிஞ்சித் வாக்கியம் அப்ரவீத். இந்த அர்த்தராத்திரியில நீ தன்னந்தனியா ஒரு பயமும் இல்லாதக்கு இங்க உட்காந்து அழறது என்னத்துக்கு அப்படின்னு அந்த நகரத்தை பரிபாலனம் பண்ணறவா கேட்டா. அவ என்னெல்லாம் கேட்டுட்டும் அவள் ஒண்ணுமே வாயை திறந்து பதில் சொல்லலை. 59வது ஸ்லோகம். பூயஹா அபி பிருஷ்டா சா தூஷ்ணீம் ஸ்தப்தீபூதா பபூவ. விலலாப அதிதுக்கார்த்தா சோக அஸ்ருப்ளுதலோஜனா. பூயோ விபிருஷ்டா சா தூஷ்ணீம் ஸ்தப்தீபூதா பபூவஹ. விலலாபாதிதுக்கார்த்தா சோகாஸ்ருப்ளுதலோஜனா. எந்தளவுக்கு மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டும் ஒன்னும் பேசாம அவள் ஸ்டாச்சு மாதிரி, ஸ்தம்பம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா. தாங்க முடியாத துக்கத்தால தளர்ந்து கண்ணீர் வார்த்துண்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. 60வது ஸ்லோகம். அதா தே சங்கிதாக தஸ்யாம் ரோமாஞ்சித தனூஹு. ஆஹா. அததே சங்கிதாஸ்தஸ்யாம்
രോമാഞ്ചിതതനൂരുഹാः സന്ത്രസ്താ പ്രാഹുരന്യോന്യമുദ്ധൃതായുധപാണയാ. സന്ത്രസ്താഃ പ്രാഹുഃ അന്യോന്യം ഉദ്ധൃത ஆயுதபாணயः. அப்போது அந்த நகரபாலகர்களுக்கு அவகிட்ட அவளோட நடத்தையில ஒரு சந்தேகம் வந்தது. அவ பயந்தா. அவளோட சரீரத்தில் இருக்கிற ரோமபூபங்கள் எல்லாம் எழுந்து நின்னுது. ஆயுதங்களை ஒசர்த்தி பிடிச்சுண்டு அவ பரஸ்பரம் இப்படி பேசிண்டா.